பிராண்டி செய்திகள். கோட்டையை இழந்த திமுக, தமிழகத்தின் புதிய ராஜா விஜய், 16 அமைச்சர்கள், சபாநாயகர், முதல்வர் ஸ்டாலின் என அனைவரும் படுதோல்வி. சென்னை இனி தவகவின் கோட்டை. ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை. நேத்து நடந்த வாக்கு எண்ணிக்கையில தமிழக அரசியல் வரலாறு நிமிர்ந்து பாத்திருக்கு பாஸ். 1996ல ஜெயலலிதா மேடம் பர்கூர்ல தோத்த மாதிரி இப்போ முதல்வர் ஸ்டாலின் சார் கொளத்தூர்ல தோத்து போனது ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியிருக்கு. கோட்டைக்குள்ள விசு சத்தம் ஓங்கி ஒலிச்சிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி தேர்தல் முடிவு அப்டேட்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 7 அதிரடி முடிவுகள். விஜய் எனும் சரித்திரம். முதல் தேர்தலையே 108 இடங்களை அள்ளி 34.92% வாக்குகளை பெற்று தமிழகத்தின் தனிப்பெரும் சக்தியா தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கு பாஸ். எம்ஜிஆர் சார் 1977ல படைச்ச சாதனைய விஜய் சார் இப்போ முறியடிச்சிருக்காரு. ஸ்டாலினே தோல்வி. திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையான கொளத்தூர்ல தவக வேட்பாளர் VS பாபுவிடம் முதல்வர் ஸ்டாலின் தோற்றுவது மிகப்பெரிய அதிர்ச்சி. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முதல்வர் தன் தொகுதியில தோக்குறது இதுதான் முதல் முறை. அமைச்சரவை காலியானது. போட்டியிட்ட 32 அமைச்சர்கள்ல 15 பேர் அவுட். துரைமுருகன், மா சுப்பிரமணியன், PTR, அன்பில் மகேஷ்னு திமுகவோட பவர்ஃபுல் தூண்கள் எல்லாம் சரிஞ்சு விழுந்துட்டாங்க. சபாநாயகரும் தோல்வி. அமைச்சர்கள் மட்டுமில்ல, சபாநாயகர் அப்பாவு சாரும் ராதாபுரம் தொகுதியில தோல்வியை தழுவியிருக்காரு. மொத்தத்துல திமுகவோட டாப் 33 வேட்பாளர்கள்ல 16 பேர் 48.4% தோல்வி பாஸ். சென்னை இனி தவகவசம். திமுகவோட இரும்பு கோட்டையான சென்னையில இருக்கிற 16 தொகுதிகள்ல 14 இடங்களை தவக தட்டி தூக்கியிருக்கு. இதுதான் திமுகவோட தோல்விக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. வாக்கு நிலவரம். தவக 108, திமுக 59, அதிமுக 47. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுற நிலைமையில இப்போ தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையுமா இல்ல விஜய் சார் மேஜிக் பண்ணுவாரான்னு எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு. தோல்விக்கு காரணம் ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் இளைஞர்கள் மத்தியில விஜய் சாருக்கு இருந்த அந்த அசுரத்தனமான ஈர்ப்பு தான் இந்த மாற்றத்துக்கு காரணம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பாஸ். இந்த தேர்தல் ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன்னை எதிர்த்து நிக்கிறவங்க பலமானவங்களாயிருக்கலாம், ஆனா உன்னை நம்பி நிக்கிறவங்க தெளிவானவங்களாயிருந்தா கோட்டை உன் வசமாகும். இன்னைக்கு தமிழக மக்கள் அந்த தெளிவை விசில் சின்னத்துல காட்டிட்டாங்க பாஸ். இந்த தோல்விக்கு அப்புறம் திமுகவோட அடுத்த மூவ் என்ன? 108 இடங்கள் வச்சிருக்கிற விஜய் சார் யாரோட சேர்ந்து ஆட்சி அமைப்பாரு? உங்க கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் இந்த வரலாற்று மாற்றத்தின் அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா செல்வோம், குயிக்கா செல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.